ஒவ்வொரு செடியும் ஒரு உயிர், ஒவ்வொரு மூலிகையும் ஒரு சக்தி. அனுமதியின்றி அதை பறித்தால் அது பலன் தராது என்று சித்தர்கள் எச்சரித்துள்ளனர். மூலிகையின் வேர், தண்டு, பட்ட மருத்துவத்திற்கோ அஷ்டகர்மத்திற்கோ பயன்படுத்தும் முன் அதற்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது சித்தர்களின் விதி. அனுமதியின்றி செடியை பிடுங்கினால் அது பலன் தராது, இயற்கையின் சாபம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. மஞ்சள் நூல், விபூதி, சாம்பிராணி, நைவேத்தியம் இவற்றை வைத்து மூலிகைக்கு மரியாதையுடன் பூஜை செய்ய வேண்டும். மூலிகையை ஒரு உயிராக நினைத்து மன்னிப்பு கோரி காப்பு கட்ட வேண்டும். ஆனை முகனை அனுதினம் மறவேன், அகஸ்தியர் சாபம் நசி நசி, சித்தர்கள் சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, மூவர்கள் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி. அதன்பின் செடியின் வடதிசை வேரை மெதுவாக சேதமில்லாமல் எடுக்க வேண்டும். பறித்த மூலிகைக்கும் உயிர் உண்டு, அதனால் அதற்கும் உயிரூட்டும் மந்திரம் கூறப்படுகிறது. ஓம் மூலி, மகாமூலி, ஜீவமூலி, உன் உயிர் உன் உடலில் நிலைத்து நிற்க சிவா. சதுரகிரி, கொல்லிமலை, எந்த மலைக்கு சென்றாலும் ஆர்வத்தில் மூலிகைகளை பறிக்க வேண்டாம். இயற்கையை மதியுங்கள். செடிகளும் உயிர்கள் என்பதை உணருங்கள். இயற்கையை வணங்குபவனுக்கு இயற்கையே அருள் புரியும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ ஆன்மீக மற்றும் பாரம்பரிய தகவலுக்காக மட்டுமே.